அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அந்த வசனத்தை எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 170வது பக்கம், 170வது பக்கத்தில் இருக்குது. 17வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. இன்றைக்கி நான் இப்படி பேச போகிறேன். when the time of the promise drew near. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் பக்கத்தில் வந்தபோது. ஆமென் சொல்லுங்களேன். என்றைக்குமே வாக்குத்தத்தம் தூரமாக இருக்க போகிறது கிடையாது. நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தம், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசின வாக்குத்தத்தம் தூரமாக இருக்க போகிறது கிடையாது. அது பக்கத்தில் வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அது எங்கே இருக்குது? உங்கள் பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் வாக்குத்தத்தம் இருக்குது. சொல்லுங்களேன், உங்கள் பக்கத்திலேயே வாக்குத்தத்தம் இருக்குது. அது தூரமாக இல்லை. வாக்குத்தத்தத்துக்கு உயிர் இருக்குது. நம்புறீங்களா? வசனத்துக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. ஏன் உயிர் இருக்குது தெரியுமா? சொன்னவர் உயிரோடு இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால் இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தேவ பிள்ளை எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து விட்டது. அந்த வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. நான் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்குது. பிள்ளை பிறக்க போகிறதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? இடுப்பு வலி வரும், என்ன சில பெயின் இருக்கும். அது மாதிரி தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற சில சிம்டம்ஸ் இருக்கிறது. அந்த சிம்டம்ஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் அந்த சிம்டம்ஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா பக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். இதை வாசிக்கும் போது என் உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு வேளை நம்ம பக்கத்தில் வந்துட்டோமோ அப்படி சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்துக்கு தூரமாக இல்லை, வாக்குத்தத்தத்துக்கு பக்கத்தில் வந்து விட்டோம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தம் பக்கத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தூரமாக இல்லை, வாக்குத்தத்தம் பக்கத்தில். சரி, என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். 18வது வசனத்தை பாருங்கள். யோசேப்பை அறியாத கவனிங்க. சிம்டம்ஸ், அதாவது வாக்குத்தத்தம் நிறைவேற போகுதுன்னா அதற்குரிய அறிகுறி, ஜனங்கள் உங்களை மறந்து விடுவார்கள். என்ன பாஸ்டர், வாக்குத்தத்தம் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னீங்க, என்ன இப்படி வித்தியாசமா? அப்படி தான் வசனம் சொல்லுது. யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா வந்தான். யோசேப்பு என்ன செய்தான்? எகிப்து தேசத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினான். எகிப்து தேசத்தை மட்டும் காப்பாற்றலை, சுற்றி இருக்கிற பக்கத்து தேசங்களை எல்லாம் காப்பாற்றினான். அந்த தேசத்துக்கு உதவி செய்தான். தேசத்து நிலங்களை எல்லாம் கொண்டான், விலைக்கு வாங்கினான். ராஜாவுக்கு நன்மை செய்தான், அரண்மனைக்கு நன்மை செய்தான். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அறிகுறி, உங்களை ஜனங்க மறந்து விடுவார்கள், அல்லது உங்களுடைய நற்கிரியைகளை ஜனங்கள் மறந்து விடுவார்கள். நீங்கள் யாருக்காவது நன்மை செஞ்சுருப்பீங்க, அந்த நன்மையை ஜனங்கள் மறந்து விடுவார்கள். அவங்க உங்களை பார்த்தா ஹூ ஆர் யூ அப்படி கேட்பாங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் உங்களை யாராயிலும் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வாக்குத்தத்தத்துக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஜனங்கள் மறந்து விட்டார்கள், யோசேப்பை மறந்து விட்டார்கள், யோசேப்பு செய்த நன்மையை மறந்து விட்டார்கள். ஆனால் மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். வாலிப பிள்ளைங்களாம் நீங்கள் டைரி வாங்கிட்டு வந்துடணும் அடுத்த வாரத்துலேருந்து, சரியா? நீங்கள் நாங்களே இல்லைன்னா ப்ரொவைட் பண்ணுறோம், பிரசங்கம்லாம் எழுதணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை பாருங்கள். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு. கவனிங்களேன், ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்லவர். ஆண்டவர் மறக்க மாட்டார். என்னென்ன மறக்க மாட்டார்? நீங்கள் படுற பிரயாசத்தை மறக்க மாட்டார். ஆண்டவருக்காக பிரயாசப்படுறீங்கள, ஓடுறீங்கள, இயேசுவே உங்களை தேடணும், சாமியை எப்படியாச்சும் தேடணும், சர்ச்சுக்கு வர்றீங்கள, அதை மறக்க மாட்டார். அடுத்து பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதை ஆண்டவர் மறக்க மாட்டார்.
பரிசுத்தவான்களுக்குன்னா பாஸ்டர்ஸுக்கு, மிஷினரிஸுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. ஊழியம் செய்கிறதையும் செய்து வருகிறதையும், ஏற்கனவே செஞ்சது மட்டும் இல்லை, இப்போ செய்கிறதையும். மிஷினரிக்கு போன வாரம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் உற்சாகமாக கொடுத்தீங்க. நான் சொல்லாமையே சில பேர் கொடுத்தீங்க. நீங்கள் இப்படி செய்கிறதையும் தேவன் மறந்து விடுகிறதற்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல. அப்போ மறக்கிறவங்க யாரு? அநீதி உள்ளவங்க. மறக்கிறவங்க யாரு? ஜனங்கள் உங்களை மறந்து விட்டார்கள் என்றால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க அநீதி செய்கிறார்கள். நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு பக்கத்தில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாருக்காயிலும் நன்மை செய்தது உண்டா கடந்த நாட்களில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களே உங்களை வித்தியாசமாக பார்ப்பாங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, சரி வெரி குட் பிரதர் அப்படின்னு உங்களை தோலை தட்டி கொடுப்பாங்க. நீங்கள் தான் அவனுக்கு நன்மை செஞ்சுருப்பீங்க. அவன் நம்ம தோலை தட்டி கொடுத்து சூப்பர் தம்பி நல்லா இருக்கு அப்படிமா. அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பார்க்கும்போது நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படி யாராயிலும் உங்களை மறந்து போகிறார்கள் என்றால் கவனித்து கொள்ளுங்கள், இயேசு உங்கள் வாக்குத்தத்தத்தை உங்கள் பக்கத்தில் கிராப் பண்ணி கொண்டு வந்துட்டார். 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். கவனிங்க, வாக்குத்தத்தத்தை மறந்துடலாம் ஜனங்க. நீங்களே ஒருவேளை வாக்குத்தத்தத்தை மறந்துடலாம், உங்களை ஜனங்க மறந்துடலாம். ஆனால் மறக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை அப்படியே பக்கத்தில் கொண்டு வருவார். அதனால நீங்கள் அசதியாயிராதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, பொறுமையாக இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டாவது சிம்டம்ஸ், ரெண்டாவது அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்களேன். அந்த எகிப்தின் ராஜா நம்முடைய ஜனங்களை எப்படி நடப்பித்தானா? வஞ்சனையாய். ரெண்டாவது அடையாளம், வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்துருச்சு. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்றதுக்குரிய ரெண்டாவது அறிகுறி, உங்களை ஜனங்கள் வஞ்சனையாய் நடத்துவார்கள். என்ன வித்தியாசமாக இருக்குது? ஆமாம், உண்மையிலே வஞ்சனையாக நடத்துவார்கள். எப்படி வஞ்சனையாக நடத்துவாங்க? எகிப்தில் இருக்கிற ஜனங்களை அந்த ராஜா வஞ்சனையாய் நடத்தினானா. வஞ்சனைனா என்னது? தமிழ் நல்ல வார்த்தையில் வஞ்சனைன்னு போட்டிருக்குன்னு, ஏமாற்றி, இல்லைன்னா இப்படி சொல்லணும்னா தவறான வழியிலே நடத்துவான். உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு பார்த்தா நன்மை செய்கிற மாதிரி இருக்கும். வாங்க பிரைஸ் லார்ட் ஐயா சோத்திரம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் பின்னாடி வேட்டு வச்சுருவான். அவன் தான் வஞ்சனையாக நடத்துறது. ட்ரான்ஸ்ஃபர் லெட்ரு கொடுத்தேன் நான், கவனிக்கிறீங்களா? ட்ரான்ஸ்ஃபர் லெட்ரு கொடுத்தேன் 2 முறை. ஒரு முறை தான் கொடுத்தேன். அவனுக்கு 2 முறை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டானுவ. எனக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னாங்க. போட்டேன் தம்பி. ஆனால் உள்ளுக்குள்ளேயே வேட்டு வச்சிட்டாங்க. வஞ்சனையாய் நடத்துவார்கள். உங்களை வஞ்சனையாய் நடத்துறதற்கு அப்போம்போதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கணும், வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்து விட்டது. என்னெல்லாம் வஞ்சனையாக நடத்தினா? யாத்திராகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். ஏன் அவன் வஞ்சனையாக நடத்துகிறான் தெரியுமா? பிசாசு மனிதன் ஏன் வஞ்சனையாக நடத்துகிறான்? யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் பெருகக்கூடாது. கவனிங்களேன், ஜனங்க ஏன் உங்கள் மேலே வஞ்சனை வைக்கிறார்கள், வஞ்சனையாய் செயல்படுகிறார்? நீ பெருகக்கூடாது, உன் பிஸ்னஸ் பெருகக்கூடாது, உன் பிள்ளைகள் பெருகக்கூடாது. இதுதான் பிசாசுடைய திட்டம். நீ வளரக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? அவங்க பெருகக்கூடாது. ரெண்டாவது, அடுத்து அந்த வசனத்தை வாசி 10. ஒரு யுத்தம் உண்டானால் பகைஞரோட கூடி விடுதலை ஆயிடக்கூடாது. நீ ஏன் வஞ்சனையாக நடத்துகிறான்னு தெரியுமா? தேவ பிள்ளையே கவனி, நீ பெருகக்கூடாது, பொருளாதாரத்தில் பெருகக்கூடாது, நன்மையில் பெருகக்கூடாது, ஜபத்தில் பெருகக்கூடாது. ரெண்டாவது, நீ விடுதலை ஆயிடக்கூடாது. நீ இங்கேருந்து போயிடக்கூடாது, எகிப்திலேருந்து போயிடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கிறான். அடுத்து என்னெல்லாம் வஞ்சனையாக நடத்தினா அப்படி சொன்னால், நீங்கள் கீழே இருக்க வசனத்தை பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு விசாரணைக்காரனை வைத்தார்கள். கவனிங்களேன், என்னென்ன வஞ்சனை செய்கிறான் தெரியுமா? உங்கள் மேலே சுமையை வைக்கிறான். குடும்ப சுமை, அதுக்கப்புறம் கவலை, பாரம், உலக கவலை, லௌகீக கவலை, இதெல்லாம் மேலே வச்சு பார்வோன் உங்களை அழுத்தி கொண்டே இருந்தான்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். யாராகிலும் அப்படி உங்கள் மேலே சுமை சுமத்துறாங்களா? ஓவர் டியூட்டி. 8 மணி நேரம் தான் பாஸ் டியூட்டி, ஆனால் எனக்கு 10 மணி நேரம் கொடுக்குறாங்க.
என்ன செய்ய, சம்பளம் அதே சம்பளம் தான், சம்பளம் கூட்டி கேட்டாலும் கிடையாது, அதே சம்பளம். உன்னை ஐஸ் வச்சே வேலை வாங்குவான். நீங்கள் தவிர வேறு யாருமே இந்த வேலையை செய்ய முடியாது. அப்படி ஐஸ் வச்சே வேலை வாங்குவான். நீங்கள் அப்போது கவனமாக அப்படிலாம் யாருக்கும் பண்ணுறாங்களா? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா உங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். அப்படி அடுத்து அந்த வசனத்தை பாருங்கள். 12வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆனாலும் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் பலுகி பெருகினார்கள். யாத்திராகமம் புத்தகம் 7:19 வாசிங்களேன். 7:19 சாரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:19. ஐ எம் சாரி. வஞ்சனையாய் நடப்பித்து பிள்ளைகள் உயிரோடு கூட இராதபடிக்கு, கவனிங்க, பிள்ளைகளை கொலை பண்ணுறது கூட அவங்க வஞ்சிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க உயிரோடு இருக்கக்கூடாது. குட்டி பிள்ளைங்க, மழலை பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? ஆண் பிள்ளைகளெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளையாக இருந்தால் உயிரோடு இருக்கட்டும். 2 மருத்துவச்சிகளை கூப்பிட்டு அங்கே ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிட்டான், ஒரு ராஜ கட்டளையை கொடுத்துட்டான். மருத்துவச்சிகள் சிப்புரால் பூவால் அப்படின்ற சிப்பிரால் பூவால் 2 பேர்ட்டையும், நீங்கள் 2 பேரும் போய் பிரசவம் பார்க்கும்போது, பிரசவம் பார்த்து ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அது மூக்கை பிடிச்சிரு, அதை கொலை பண்ணிடு. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் என்ன செஞ்சிரு, விட்டுரு. அப்படியே பிள்ளை தப்பிச்சிருச்சா அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் எங்கே போட்டுரு, நைல் நதியில் போட்டுரு. பிசாசு எவ்வளவு வஞ்சனையாய், பிசாசு என்ன செய்ய விரும்புகிறான் தெரியுமா? எங்கள் டீச்சர் பைபிள் காலேஜில் படிக்கும்போது கேள்வி கேட்டார், பிசாசு என்ன செய்ய விரும்புகிறான் அவங்ககிட்ட அப்படி சொன்னால் நிறைய காரியம் பதில் சொன்னாங்க. பயலுக பாவம் செய்யணும்னு விரும்புகிறான், விழுந்து போகணுன்னு விரும்புகிறான். சிம்பிளாக ஒரு பதில் சொன்னார், பிசாசு உன்னை கொல்ல விரும்புகிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். என்ன வஞ்சனை பாருங்கள், சின்ன பிள்ளைங்களை கூட கொலை செய்யணுன்ற வஞ்சனை. நம்ம வீட்டு பிள்ளைங்களை பார்த்தா சில பேருக்கு பிடிக்காது. நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாடுறது சத்தம் போடுறது சில ஆட்களுக்கு பிடிக்காது. அவன் என்ஜாய் பண்ணுறான். ஆனால் வஞ்சனையாய் நடப்பிக்கிற காரியம் இதெல்லாம் வஞ்சனை. ஆமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? அனுபவித்திருந்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து 19வது வசனத்தை பாருங்கள். 7:19. அவர்களை உபத்திரவப்படுத்தினான். என்ன செய்தான்? உபத்திரவம். 3வது அறிகுறி உபத்திரவம். அறிகுறி நான் சொன்னேன், வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்ததுக்கு அறிகுறி உங்களை ஜனங்க மறந்து போய் விடுவார்கள். 2வது வஞ்சனையாய் நடத்துவார்கள். ஈவில் பிளான், உபாயம் பண்ணுவார்கள், தந்திரமாக யோசனை பண்ணுவார்கள், தந்திரமாக எப்படி இவன் காலை பிடிக்கலாம் அப்படி சொல்லி பார்த்து கொண்டிருப்பார்கள். 3வது அவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். என்னென்ன உபத்திரவப்படுத்தினாங்களாம்? யாத்திராகமம் புத்தகம் 1:14 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் என்ன செய்தார்கள்? கசப்பாக்குனாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் கவனிங்க, வீட்டுக்கு போய் பாவக்காவை வெட்டி வாயில் வச்சு 5 நிமிஷம் அப்படியே இருக்கணும், முழுங்கக்கூடாது, துப்பக்கூடாது. இருக்க முடியுமா? இந்த ஜனங்களுக்கு 430 வருஷம் எப்படி இருந்தாங்க? ஜீவனையும் கசப்பாக்கும். அதை எப்போ வெளியே துப்புவோன்னு தான் இருக்கும், இல்லை முழுங்குவோன்னு இருக்குண்ணே. அதை மாதிரி இவங்க வேலை ஓவராக வேலை பார்த்து இப்போது இவர்களுடைய ஜீவனையும் கசப்பாக்கி விட்டார்கள். அடுத்து 5:9 வாசிங்க. யாத்திராகமம் 5:9 அவனுடைய ஈவில் பிளானை பாருங்களேன். 5:9 வாசிங்க. அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். என்னென்ன உபத்திரவம் படுத்துகிறான்? இந்த வேலை மட்டும் இல்லை, இன்னும் அதிக வேலை. சில பாஸ்டர்ஸு சபையை கஷ்டப்படுத்துறது தான் பாஸ்டர்ஸோடைய வேலை. நீ இன்னும் கொடு அவன்கிட்ட இருந்தால் தானே கொடுப்பான். ரத்தத்தை உறிஞ்சி சாவடிச்சிடுறாங்க. கஷ்டப்படட்டும். இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ் பார்வனாக இருக்கிறாங்க. சரி, வீடியோ வேறு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, பரவாயில்ல போடு, வர்றதை பார்ப்போம். சரி, வஞ்சனையாய் நடத்தினார்கள். அடுத்து அந்த வசனத்தில் இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறத வாசிங்க. அவர்கள் கஷ்டப்படட்டும். அடுத்து 9வது வசனத்தை பாருங்கள். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க. வீண் வார்த்தைன்னா என்ன தெரியுமா? மோசே சொல்கிறாரு, ஆண்டவர் வந்துட்டார், ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறாரு, வாங்க போவோம் அப்படின்னு சொன்னால் இந்த மோசே பேசிட்டு அலைகிறான். இந்த மோசே வார்த்தைக்கு இவங்க செவி கொடுக்கக்கூடாது, இவங்க கஷ்டப்படட்டும்.
அவன் கூட மட்டும் சேர்ந்துடக்கூடாது, வேறு எங்கேனாலும் சேர்ந்துரு, அவன் கூட மட்டும் சேர்ந்துடாது, வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கட்டளையே போட்டானா. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:34. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, கவனிங்க, பெருமூச்சு. ஜனங்க வாயை திறந்து ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதை பிடிச்சிக்கிடுவான். ஐயோ இந்த இந்த ஆளோட்டி என்னை பயங்கரமாக அடிக்கிறானே அப்படி சொன்னால் இன்னும் 2 அடி போடுவான் எக்ஸ்ட்ரா. அதனால இவங்க மூச்சு தான் விடுறாங்க, மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், மூச்சு விடுறான். எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் இவ்வளவு கொடுமை அனுபவித்தார்கள். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச முடியாது. ஏன்னா சில இடங்களில் நீங்கள் வாயை திறந்து பேசவே முடியாது. பேசினா எக்ஸ்ட்ரா டியூட்டி கிடைக்கும், எக்ஸ்ட்ரா வேலை கிடைக்கும், எக்ஸ்ட்ரா உங்களை கஷ்டப்படுத்துவார்கள். நீங்கள் வாயை திறக்காமல் இருந்தால் கூட உங்களை விட்டுருவாங்க. வாயை திறந்தேன்னா அக்னி 7 மடங்கு சூடாயிடும். வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளையால் வாயை கூட திறக்க முடியும், அவ்வளவு உபத்திரவம். அதனால் நான் என்ன செய்கிறாங்க, மூச்சு விடுறாங்க. அந்த மூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் பெருமூச்சு விடுறீங்களா? படுகிற கஷ்டத்தினால, கடன் பிரச்சனையினால், வியாதியினால், உங்கள் சூழ்நிலையினால், நீங்கள் சந்திக்கிற சவால்களினால் வெளியே வாயை திறந்து பேச முடியல. கணவன்கிட்ட, பிள்ளைகிட்ட, மனைவிட்ட யார்கிட்டையும் வாயை திறந்து பேச முடியல. மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், நான் மூச்சு மட்டும் விடுறேன் அப்படின்னீங்கன்னா அந்த மூச்சு சத்தத்தையும் தேவன் கேட்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய காதுகள் அவ்வளவு ஷார்ப்பான காதுகள், உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்பார். இதெல்லாம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அறிகுறி. முதல் அறிகுறி, உங்களை ஜனங்க மறந்து விடுவார்கள். நீங்கள் செய்த நன்மையை மறக்கிற கூட்டம் இருக்கிறது, நன்றி அறிவில்லாத கூட்டம் இருக்கிறது. இரண்டாவது, ஜனங்கள் உங்களுக்கு வஞ்சனை செய்ய வாய்ப்பு உண்டு. ஏன்னா தமிழில் ஒரு அணி இருக்குது, வஞ்ச புகழ்ச்சி அணி. ஏன்னா அப்படின்னா புகழ்கிறது மாதிரி வஞ்சனையாக பேசுகிறது. ஏன்னா தூக்கி விடுற மாதிரி தூக்கி விட்டு உன்னை போட்டு தள்ளிடுவான். எவனாலும் உங்களை மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னா அவன் பின்னாடி வேட்டு வைக்க போகிறான்னு அர்த்தம். எங்கள் பிரின்சிபல் சொல்லுவார், காலில் விழுவான் காலை வாருவான். காலில் விழுகிறதே எதுக்காக? காலை வாடுறதுக்காக. அன்பு காட்டுவான் அம்பு விடுவான். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வஞ்சனை, என்னென்ன வஞ்சனை உங்களுக்கு விரோதமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் பிஸ்னஸில். ஸோ கவனமாக இருங்கள். இதெல்லாம் இருந்தால் ஆண்டவர் உங்கள் வாக்குத்தத்தத்தை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்துட்டார் அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நினச்சிக்கிறீங்க இவங்கெல்லாம் இவ்வளவு தீமை செய்கிறாங்களே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்ததுனால தான் இவர்களெல்லாம் இப்படி தீமை செய்கிறார்கள். சரி, ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் பக்கத்தில் வந்துருச்சு, ஒரு பக்கம் மனுஷங்கள்லாம் இதை கிரியை செய்கிறாங்க. மனிதர்கள், பிசாசின் ஆயுதங்களாகிய மனிதர்கள், இவங்கெல்லாம் வஞ்சனையாக நடப்பிக்கிறாங்க, மறந்து போகிறாங்க, உபத்திரவப்படுத்துகிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால உபத்திரவப்படுத்துகிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால குடும்பத்தை விட்டு உங்களை தள்ளி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது, நீ ஒரு பக்கம் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த வசனம் என்ன போட்டிருக்கிறது? பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆமென் சொல்லுங்களேன். எப்பெல்லாம் நீங்கள் பெருமூச்சு விடுறீங்களோ அப்பெல்லாம் சந்தோஷப்படுங்க, ஆண்டவர் எங்கேயோ பக்கத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இறங்கி வந்துட்டாருங்க. அங்கே தேவன் இறங்கி வந்தார். நான் இறங்கினேன். எதற்காக இறங்கினேன் தெரியுமா? என் பிள்ளைகளை விடுவிக்க இறங்கினேன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற இறங்கினேன். உங்களுக்கு விரோதமான வஞ்சனை, உபத்திரவங்கள், மறக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? கவலையப்படாதீங்க, கர்த்தர் இறங்கி வந்துட்டார். ஆமென் சொல்லுங்களேன். யாராயிலும் உங்களை மறந்துட்டாங்களா? திருப்பி உங்கள் தேசம் மறந்துருக்கலாம், உங்கள் ஜனங்க மறந்துருக்கலாம். ஆண்டவர் உங்களை மறக்கவே இல்லை, உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இறங்கினேன் அப்படின்ற வார்த்தைக்கு யாத்திராகம புஸ்தகத்தில் இப்படி சொல்லுகிறார்கள். யாத்திராகம 4:31 வாசிங்களேன். 4:31. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கவனிங்க, இறங்கினேன் என்பதற்கு இன்னொரு வார்த்தை எப்படி வேதம் சொல்லுகிறது? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு சில பேரை சந்திப்பாராக. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் மீட் பண்ணுவார். வாக்குத்தத்தம் இருக்கிறது, வாக்குத்தத்தத்துக்குரிய டைம் இருக்கிறது. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது, உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது, உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை மீட் பண்ண வருகிறார். ஆமென் சொல்லுங்கள்.
வசனத்தை, அந்த வசனத்தில் 4:31 என்ன போட்டிருக்கிறது என்றால், ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார், அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்று அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். கவனிங்களேன், நகோமி என்ற ஒரு சகோதரி இருந்தால், நான் என் பிரசங்கத்தை முடிக்க போகிறேன், ஒரு 2 பாயிண்ட் சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். நகோமி என்ற ஒரு சகோதரி இருந்தால், அவளுக்கு அவருடைய வீட்டுக்காரரு 2 குமாரர்களோடு கூட சேர்ந்து மோவாப் தேசத்தில் போய் குடியிருக்கிறார். 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நகோமியை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். நகோமி யாருன்னே ஜனங்களுக்கு தெரியாது. பஞ்சத்தினால் அவள் பஞ்சம் பிழைக்க போனால், அங்கே போனால் அவளுடைய ஆண் பிள்ளைகளை கொன்று விட்டான் பிசாசு. அதே மாதிரி நடக்கு பார்த்தீங்களா, அங்கே மறக்கப்பட்ட சூழ்நிலை, பிள்ளைகளையும் கொண்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்கு, உபத்திரவம், கிளேசம், கசப்பு. அவள் சொல்கிறா, திரும்பி வருகிறாள் நகோமி. வீட்டுக்கு வரும்போது சொல்கிறா, எல்லாரும் இவன் நகோமி தானேன்னு சொல்லும்போது, என்னைய நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னைய எப்படி கூப்பிடுங்க, மாறாள் என்று கூப்பிடுங்கள், கசப்பு என்று கூப்பிடுங்கள். ஜீவனையும் கசப்பாயிருச்சு, எல்லாம் மறக்கப்பட்ட சூழ்நிலை. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அங்கே இறங்கி வந்துட்டார். ரூத் 1:6 வாசிங்களேன். ரூத், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று, கவனிங்க, மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, எங்கே உங்களை ஜனங்க மறக்கிறாங்களோ, எங்கே உங்களுக்கு வஞ்சனை செய்யப்படுகிறதோ, உங்கள் பிள்ளைகளை அழிக்க நினைக்கிறானோ பிசாசு, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சந்திக்க வருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைகளை சந்திக்க வருவார், உங்களை சந்திக்க வருவார். கர்த்தர் சந்தித்தார், அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவளை மட்டுமல்ல, அவளுடைய மருமகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 2 பேருக்கும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எங்கே போகணும்னு தெரியல. கவனிக்கிங்களா, 2 பேருக்கும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எங்கே போகணும்னு தெரியல. தற்செயலாக ஒரு நிலத்துக்கு போகிறா. அங்கே அந்த நிலம் இவங்க சொந்தக்காரவங்க நிலம். அந்த நிலத்துக்கு போய் உட்காந்துருக்கிறா. வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கிது ரூத்துக்கு, வயிறு நிறைய. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து அவளுக்கு வயிறு நிறைய ஆகாரம் கிடைத்தது. சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது மடியை காட்டு அப்படின்றான். மடியை ஆண்டவர் நிரப்புகிறார். வைத்த நிரப்பின ஆண்டவர் மடியை நிரப்பினார். நாளைக்கும் உனக்கு தேவையானதை வச்சுக்கோ, இதை எடுத்துகிட்டு போய் உன் மாமிக்கும் கொடு, மாமியாருக்கும் கொடு அப்படி சொல்லுகிறார். வயிற்றையும் நிரப்பினார், மடியையும் நிரப்பினார். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக இருக்கு, இவளை நான் நிரப்பணும் அப்படி சொல்லி ஒரு துணையை கொடுத்தார். அவள் வாழ்க்கையை நிரப்பினார். வாழ்க்கையை நிரப்பின ஆண்டவர் அந்த வீடு வெறுமையாக இருந்ததை பார்த்தார். வீட்டுக்குள்ளே ஒரு மழலை சத்தம் கேட்கணும்னு சொல்லி ஒரு குழந்தையும் கொடுத்தார். வீட்டையும் நிரப்பினார். வீட்டை மட்டுமா நிரப்பினார், அவளுடைய முழு சந்ததியையும் நிரப்பினார். தாவீது வந்தான் அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆண்டவர் நிரப்பணும்னு நினைச்சாருன்னா உங்கள் சந்ததியவே நிரப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். சந்திக்கிற ஆண்டவர் நிரப்புறதற்காக சந்திக்கிறார். வாக்கு தத்தத்தை பக்கத்தில் கொண்டு வருவதற்காக சந்திக்கிறார். அடுத்து இன்னும் ஒருவனை நான் சொல்லுகிறேன். யாக்கோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். 20 வருஷமாக மறந்துட்டாங்க யாக்கோபை. அப்பா வீட்டை விட்டு அவன் போகும்போது அவனுடைய வயசு 80 வயசு கிட்ட. அது வரைக்கும் கல்யாணம் முடியலை. ஆனால் ஏசா எப்படி செஞ்சிட்டான் தெரியுமா? அவன் கல்யாணம் முடிச்சிட்டான், 2-3 கல்யாணம் முடிச்சிட்டான். யாக்கோபு கல்யாணம் முடிக்கலை. வசனம் வாசிங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். 31-38. நான் உம்மிடத்தில் இருந்தேன், சினை அழியவில்லை, நான் தின்னவில்லை, நான் உத்தரவாதம் பண்ணினேன். இது எத்தனை அதிகாரம்? 31 தானே? சரி வாசிங்க. பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும். கவனிங்க, யாக்கோபு என்கிற மனுஷன் 20 வருஷமாக மாமா வீட்டில் இருக்கிறான். அப்பா வீட்டால் மறக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாரும் மறந்துட்டாங்க. யாக்கோபுன்னு ஒரு கேரக்டர் இருந்தானா? ஆமாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தான் அப்படி சொல்கிறாங்க. 20 வருஷமாக எங்கே கிடக்கிறான் தெரியுமா? வெளியில் கிடக்கிறான். அவனை உபத்திரவப்படுத்துகிறான் அவன் மாமனார். என்னன்னா உபத்திரவப்படுத்தினா, அவன் ஆடு மேய்க்கும் போது ஏதாச்சும் மிருகம் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தானே மேய்ச்ச, ஒழுங்காக மேய்ச்சிருக்கணும், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு சம்பளத்தை கொடு, காசை கொடு, இல்லைன்னா ஆடை கொடு அப்படின்றான். மிருகம் பிடிச்சிட்டு போயிடுச்சு மாமா, நான் என்ன செய்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கரடி பிடிச்சிட்டு போச்சு, சிங்கம் பிடிச்சிட்டு போட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பீருண்டதை நீர் என்னுடைய கையில் கொண்டு வந்தீர், கேட்டு வாங்கினீர். அந்த வசனத்தில் போட்டிருக்கு, இரவில் களவு போனதையும் என் கையில் என்ன செய்தீர்,
களவு போயிடுச்சு. எவனோ வந்து திருடிட்டு போயிட்டான். உடலை 20 வருஷமாக மாமனார் அவர் என்ன மாமா என்ன மாமனார் சில நேரம் அப்படி பிடிக்கிட்டு போயிடுவானுவோம். சரியா? அப்படி களவு போனதை கேட்டு வாங்கினா அடுத்து பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. பகலில் வெயிலில் கடந்திருக்கிறான், நைட்டில் குளிரில் கடந்திருக்கான். வீட்டுக்கே அவன் போகலை போல். நிறையா நேரம் அவன் எங்கே தான் கடந்திருக்கான் தெரியுமா? வெளியில் மைதானத்தில் ஆடுகளோடு ஒரு வேளை களைப்பாக இருக்குன்னு வீட்டுக்கு போயிருந்தான்னு வச்சுக்க, அவன் மகனே செட்டப் பண்ணி ஆடை தூக்கிட்டு போயிடுவான். அதை மாமனார் கேட்டு வாங்குவான். திருட்டுத்தனம் பயங்கரமாக பண்ணுற ஆட்கள். அடுத்து பாருங்கள், இவ்விதமாய் பாடுபட்டேன், 20 வருஷமாய் உபத்திரவம் அனுபவிக்கிறான், வஞ்சனை செய்கிறான். மாமா 10 முறை சம்பளத்தை மாற்றுறான். கவனிங்க, இந்த 20 வருஷ காலமாய் உம்முடைய வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை என்ன செய்தீர்? மாற்று. 14 வருஷம் சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்துருக்குறான். யாராச்சும் லவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 14 வருஷம் சம்பளம் இல்லாமல் வேலை கல்யாணம் அட்லீஸ்ட் ஒரு 14 மாதமாச்சும் இன்டென்ட்டு போயிட்டு வா, உங்களுக்கு மற்ற காரியங்களை பேசலாம். சரி, இங்கே பாரு, மிச்சம் இருக்கிற 6 வருஷத்துலேயுமே அவன் என்ன செய்கிறான்? 10 வருஷம் 10 முறை சம்பளத்தை மாட்டுறான். 10,000 சம்பளம் சொல்லுவான். திடீர்னு இவன் கொஞ்சம் பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்க, உனக்கு இன்னுமே 10,000 கிடையாது, 8,000 தான் அப்படிமா. நான் ஒரு இடத்துல அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். சரியா? நீங்கள் கேட்கக்கூடாது எந்த இடம்னு சொல்லி. நான் 2 இடத்துல அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். சரியா? அவர் எனக்கு ஒரு மாதம் சம்பளம் அதிகமாக கொடுத்தாரு. பாஸ்டர் இந்தாங்க, நீ வந்து நல்லா விபிஎஸ்லாம் நடத்தின, இந்த மாதம் உனக்கு 2,000 எக்ஸ்ட்ரா. ஸோ நான் நினச்சேன் மாதம் எனக்கு 2,000 எக்ஸ்ட்ரா தர போகிறார் போல். ஸோ நம்ம படிச்சிடலாம், மேல் படிப்பு படிச்சிடலாம் சொல்லி மேல் படிப்புக்கு அப்ளை பண்ணேன். மேல் படிப்புக்கு அப்ளை பண்ண உடனே அங்கேருந்து லெட்ரு வந்துச்சு பைபிள் காலேஜ்லேருந்து சர்ச்சுக்கு. உடனே பாஸ் சொன்னார், இவனுக்கு காசு கொடுக்குறதுனால தான் படிக்க போகிறான், காசு கிடையாது படா அப்படின்ட்டார். இப்படி எத்தனை முறை மாற்றினாரா? எனக்கு அந்த ஒரு முறைக்கே எனக்கு இன்னும் வலிக்குது. பாருங்கள், இவனுக்கு வந்து 10 முறை மாற்றினான். ஒரு நல்ல சட்டை போட்டுட்டானா இன்னுமே உனக்கு சம்பளம் கிடையாது, உனக்கு கம்மி தான் சம்பளம். 10 முறை சம்பளத்தை மாற்றினான். கர்த்தர் அங்கே இறங்கி வந்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை வாசிங்க, 31ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்த வசனத்தை வாசிங்க, 31:24. லாபான் இங்கே வஞ்சனை செய்கிறதை அன்று ராத்திரி சொப்பனத்தில் தோன்றி நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு, கவனிங்க, வஞ்சனையாய் நடப்பிக்கப்படுகிறான், உபத்திரவப்படுகிறான், மறக்கப்பட்ட அனுபவம் இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் இறங்கி வருவார். ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஆண்டவர் அங்கே இறங்கி வந்து சொல்கிறாரு, நீ என் மகன்கிட்ட நன்மையே அன்றி தீமை எதையும் பேசாத, அப்படி எச்சரிக்கையாயிரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற திருச்சபை மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது. திருச்சபையை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். திருச்சபையை வஞ்சனையாய் நடத்துகிற ராஜ்யங்கள் எழும்பிவிட்டது. திருச்சபையை வஞ்சனையாய் நடத்துகிற கவர்மெண்ட் வந்துருச்சு. இவர்களை உபத்திரவப்படுத்துகிற சூழ்நிலை. கர்த்தர் இறங்கி வருவார். ஆமென் சொல்லுங்களேன். உபத்திரவம் பெருகும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் எக்காலத்தோடும் தேவதூதர்களுடைய சத்தத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அவர் இறங்கி வருவார். He will meet you. ஆண்டவர் வந்து உங்களை மீட் பண்ணுவார். எப்போ சபையை மறக்கிறாங்களோ, எப்போ சபைக்கு வஞ்சனை செய்கிறாங்களோ, எப்போ சபையை உபத்திரவப்படுத்துகிறாங்களோ, கர்த்தர் இறங்கி வருவார். அன்றைக்கு இறங்கி வந்தார். எதற்காக வந்தார் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற இறங்கி வந்தார். அன்னைக்கு வந்த ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் பக்கத்தில் தான் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 வருஷம் ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த வசனத்தை மட்டும் வாசிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். யாத்திராகமம் 13:21 வாசிங்களேன் வேகமாக. இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும்
அவர்களுக்கு முன் சென்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜனங்க உங்களை உபத்திரவப்படுத்தலாம், உங்களை மறக்கலாம், உங்களுக்கு வஞ்சனை செய்யலாம், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இறங்கி வருவார், மேக சம்பமாய் அக்னி சம்பமாய் இறங்கி வருவார், உங்களை மீட் பண்ணுவார், உங்கள் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். எல்லாம் எழுந்து நிற்கலாம். அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா.